ஓம் கம் கணபதியே நம. ஓம் சிவசுப்பிரமணியாய நம. ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்று 17/3/2025 குரோதி வருடம் பங்குனி மாதம் 3ஆம் தேதி திங்கட்கிழமை. இன்றைய நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம். பிற்பகல் 2:48 வரை. பின்பு சுவாதி நட்சத்திரம். இன்றைய திதி தேய்பிறை திருதியை திதி இரவு 7:35 வரை. பின்பு சதுர்த்தி திதி. இன்றைய யோகம் சித்த அமிர்த யோகம். இன்றைய சந்திராஷ்டமம் ராசி மீன ராசிக்கு சந்திராஷ்டமம். புரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம். நல்ல நேரமும் சுப ஓரைகளும் 6 மணியிலிருந்து 7 மணி வரை, பிற்பகல் 12 மணியிலிருந்து 2 மணி வரை, மாலை 3 மணியிலிருந்து 4 மணி வரை. இன்றைய ராகு காலம் காலை 7:30 மணியிலிருந்து காலை 9 மணி வரை. யமகண்ட காலம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. குளிகை காலம் பிற்பகல் 1:30 மணியிலிருந்து பிற்பகல் 3 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, துலாம் சந்திரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் சூரியன், சுக்கிரன், ராகு, புதன். இன்றைய ராசி பலன் காண்போம். மேஷராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு மிகவும் சாதகமான நாளாக இருக்கும். உங்களது ராசிக்கு விரய ஸ்தானத்தில் சூரியன், சுக்கிரன், ராகு, புதன் இருந்தாலும் அது சுப செலவாகவே இருக்கும். விரய செலவுகள் இன்று அதிகமாக இருக்காது. இன்று அலுவலக பணிச்சுமை உங்களுக்கு சற்று அதிகமாக இருந்தாலும் அதையெல்லாம் சரி செய்து விடுவீர்கள். நண்பர்களுடன் இன்று வாக்குவாதங்கள் உண்டாகாமல் பார்த்து கொள்ளவும். தேவையில்லாமல் உங்களது அலுவலகத்தில் பிரச்சனை ஏற்படாமல் பார்த்து கொள்ளவும். திடீரென்று தேவையில்லாமல் கெட்ட பெயரை சம்பாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உருவாகும். அதனால் கவனமாக இருக்கவும். வேண்டுமென்றே தேவையில்லாத பிரச்சனைகளை கிளப்பி விடுவார்கள். அதனால் சற்று மன வருத்தமும் இன்று உங்களுக்கு உண்டாகும். பூமி சம்பந்தமான தொடர்புகளால் உங்களுக்கு நன்மை அதிகமாகும். ஆதரவு உண்டாகும். குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு மாற்றம் உண்டாகும். குடும்ப சொத்து தர்க்கங்கள் தீரும். கேஸ் வழக்குகள் யாவும் இன்று வெற்றியாகும். ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திரனின் சஞ்சாரம். எதிர்பார்த்த வெற்றியுண்டு. கேட்ட இடத்திலிருந்து பணம் உங்களுக்கு வரும் வாய்ப்பும் உண்டு. தொழிலில் வெற்றி அதிகமாகும். தொழில் வாய்ப்புகளும் நன்றாகவே இருக்கும். தொழில் வளர்ச்சியும் என்று நீங்கள் நினைத்ததை விட அதிகமாகவே இருக்கும். வியாபாரிகளுக்கு இன்று மிகவும் வரவுகள் அதிகமாக இருக்கும். செலவுகள் குறைந்தாலும் இன்று வரவுகள் அதிகமாக இருக்கும். தன வளர்ச்சி நன்றாகவே இருக்கும். சிறு சிறு வியாபாரிகளுக்கெல்லாம் இன்று நல்ல வரவு உண்டாகும். வெளிநாட்டு வெளியூர் தொடர்புகளால் இன்று நீங்கள் எதிர்பார்த்த தனவரவும் உண்டாகும். பிள்ளைகளுடன் இனிய பயணங்கள் மேற்கொள்வீர்கள். பிள்ளைகளுக்கு பிடித்தமான ஆடை ஆபரணங்கள் வாங்கி கொடுத்து மகிழ்வீர்கள். பெண்களுக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளாக இருக்கும். அவர்கள் எதிர்பார்த்த ஆடை ஆபரணங்கள் இன்று கிடைக்கும். இன்று மிகவும் குடும்பத்தில் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். ரிஷபராசி அன்பர்களே, ராசிக்கு லாபஸ்தானத்தில் சுக்கிரனுடன் ராகுவும் புதனும் இணைந்துள்ளார். இன்று எதிர்பார்த்த வெற்றி உங்களுக்கு உண்டாகும். கேட்ட இடத்திலிருந்தெல்லாம் பணவரவும் உங்களுக்கு கிடைக்கும். நீண்ட காலமாக காத்திருந்த ஒரு செய்தி உங்களுக்கு வந்து சேருவதால் இன்று குடும்பத்தில் அனைவரும் மனமகிழும் விதமாக இன்றைய நாள் அமையும். எதிர்பார்த்தபடி அனைத்தும் இன்று சாதகமான பலனை தரும். கேஸ் வழக்குகள் யாவும் இன்று சாதகமாகவே இருக்கும். தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்த வளர்ச்சி உண்டாகும். கூட்டுத் தொழில் சிறக்கும். தொழில் மூலமாக நீங்கள் வெளியூர் பயணங்களால் தனவரவு அதிகமாகும். வியாபாரிகளுக்கு இன்று நல்ல வளர்ச்சி உண்டாகும். கூட்டுத் தொழில்கள் சிறக்கும். நண்பர்களால் இன்று ஆதாயம் உண்டாகும். அலுவலக பணிச்சுமை குறையும். அலுவலகம் மூலமாக பயணங்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. அரசு வழி ஆதாயம் பெறுவீர்கள். பெண்களுக்கு இன்று தனவரவு அதிகமாகவே இருக்கும். இன்று மிகவும் மனமகிழ்ச்சி நிறைந்த நாளாக உங்களுக்கு அமையும். மிதுனராசி அன்பர்களே, உங்களது ராசிநாதன் ராசிக்கு தசமஸ்தானத்தில் சூரியனுடனும் சுக்கிரனுடனும் ராகுவுடனும் இணைந்துள்ளதால் இன்று உங்களுக்கு தனவரவு அதிகமாகவே இருக்கும். திடீர் பயணங்களும் உண்டாகும். தொழில் வாய்ப்புகளும் உண்டாகும்.
கலைத்துறையில் எதிர்பார்த்தபடி உங்களுக்கு இன்று சாதகமான பலனும் கிடைக்கும். புதிய தொழில் வாய்ப்புகளும் வந்து சேரும். பழைய இரும்பு சம்பந்தமான தொழிலில் திடீர் அதிர்ஷ்டம் உண்டாகும். ஒரு சிலருக்கு இரும்பு சம்பந்தமான பழைய இரும்புகள் சம்பந்தமாக அல்லது அது சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று எதிர்பார்த்த தனவரவு அதைவிட அதிகமாகவே கிடைக்கும். தொழிலில் போட்டி மனப்பான்மை குறையும். போட்டி பந்தயங்களில் வெற்றி பெறுவீர்கள். கல்வி சம்பந்தமாக வெளிநாட்டிலிருந்து செய்தியும் தொழில் வாய்ப்பும் வந்து சேரும். கல்வி கற்கும் மாணவர்களுக்கெல்லாம் மிகவும் மகிழ்வான தருணமாகவே இருக்கும். வெளிநாட்டில் கல்வி கற்பதற்கான வாய்ப்பும் வந்து சேரும். கேஸ் வழக்குகள் சாதகமான பலனை தரும். தாய் வழி உறவால் எதிர்பார்த்த தனவரவு உண்டாகும். இன்று திடீர் பயணங்களால் நண்பர்களின் ஆதரவும் உண்டாகும். நண்பர்கள் வழி எதிர்பார்த்த தனவரவும் வந்து சேரும். எடுத்த காரியத்தை இன்று வெற்றியாக முடிப்பீர்கள். அரசியல் சம்பந்தமாக இன்று உங்களுக்கு மனமகிழும் செய்தியும் வந்து சேரும். நீண்ட கால கவலைகள் மறையும். தொழிலில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். திடீர் அதிர்ஷ்டங்கள் ஒரு சிலருக்கு வந்து சேரும். பூமியால் லாபம் அதிகமாகும். தொழிலில் இன்று வளர்ச்சி அதிகமாகவே இருக்கும். சிறு சிறு வியாபாரிகளுக்கெல்லாம் இன்று இரட்டிப்பு லாபம் உண்டாகும். இன்று கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். எதிர்பார்த்த தன வளர்ச்சி உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். கூட்டு தொழில்கள் சிறக்கும். புதிய தொழில் வாய்ப்பு உங்களுக்கு உண்டாகும். புதிய தொழில் செய்யும் யோசனையும் உண்டாகும். இன்று மிகவும் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். கடகராசி அன்பர்களே, உங்களது ராசிநாதன் இன்று ராசிக்கு 4ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். அதனால் இன்று உங்களுக்கு தாயாரின் உடல்நிலையில் சற்று அக்கறை கொள்வது நல்லது. தாயார் வழி நீங்கள் எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். பூமி சம்பந்தமாக தாயார் வழி அனுகூலமான பலன்கள் உண்டாகும். மனைவியின் தாயார் வழி உங்களுக்கு சொத்து வந்து சேரும் வாய்ப்பும் ஒரு சிலருக்கு உண்டாகும். ஒரு சிலருக்கு வெளிநாடு பயணம் கை கொடுக்கும். ஒரு சிலருக்கு பெண்கள் வழி நினைத்த காரியம் நடக்கும். எதிர்பார்த்த தன உதவி வந்து சேரும். பிள்ளைகளுக்காக இன்று அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். பூமி சம்பந்தமாக பூமியில் விளையும் பொருட்கள் சம்பந்தமாக இன்று தனலாபம் அதிகமாகவே இருக்கும். விளைபொருள்களால் அதிகமான லாபம் வந்து சேரும். சிறு சிறு வியாபாரிகளுக்கும் பெரிய தொழில் செய்பவர்களுக்கும் துணி வியாபாரம் மற்றும் ஏனைய அலங்கார பொருள்கள் இது போன்ற தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று வியாபாரத்தில் இரட்டிப்பு வளர்ச்சி உண்டாகும். இன்று நினைத்த காரியம் வெற்றியாகும். தகப்பனார் வழி இருந்து வந்த கலகங்கள் மாறும். மாமன் மைத்துனன் உறவு முறையில் இருந்து வந்த கலகங்கள் மறைந்து சுமூகமான பலன் தரும். அரசு வழி ஆதாயம் பெறுவீர்கள். பெண்களுக்கு இன்று மிகவும் பிடித்தமான நாளாகவும் அவர்கள் எதிர்பார்த்த உதவியும் இன்று அவர்களுக்கு கிடைக்கும். குழந்தைகளுக்கும் அவர்கள் விரும்பிய பொருள்கள் கேட்ட பொருள்கள் இன்று கிடைக்கும். கல்வி சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று அதற்கான வழிமுறைகளும் அது வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் வந்து சேரும். கல்விக்கு தகுந்தாற்போல் வெளிநாட்டில் வேலைவாய்ப்பு வரும் விதமாக செய்தியும் வந்து சேரும். கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவீர்கள். பணப்புழக்கம் இன்று அதிகமாக இருக்கும். மனைவியால் மகிழ்ச்சி பெறும் விதமாக ஒரு செய்தி வந்து சேரும். நினைத்த காரியம் இன்று வெற்றியாகும். குடும்பத்தில் மனமகிழ்ச்சி உண்டாகும். இன்று அனுகூலமான நாளாக இருக்கும். இன்று மிகவும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும் உங்களுக்கு அமையும். சிம்மராசி அன்பர்களே, ராசிக்கு 2ஆம் இடத்தில் கேது, ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திரனின் சஞ்சாரம். சகோதரர்களால் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு மாற்றம் உண்டாகும். அவர்கள் வழி எதிர்பார்த்த தனவு லாபம் உங்களுக்கு வந்து சேரும். ஒரு சிலருக்கு சகோதரருக்காக இன்று பண உதவி செய்யக்கூடிய வாய்ப்பும் உண்டாகும். செய்தே ஆக வேண்டும் என்ற சூழலும் உருவாகும். சகோதரர் வழி சிறு சிறு கலகங்கள் வராமல் பார்த்து கொள்ளவும். சொத்து தர்க்கங்கள் உண்டாகும். சகோதரர் தனக்கு வேண்டும் என்று வாதிப்பார். கேஸ் வழக்குகள் உண்டாகும். எனினும் கேஸ் வழக்குகள் சம்பந்தமாக வெற்றி உங்களுக்கே கிடைக்கும். அரசு தொழிலில் ஈடுபட்டவர்களுக்கெல்லாம் அனுகூலமான பலன்கள் உண்டு. அரசு ஆதாயம் பெறுவீர்கள். அரசியலில் நீங்கள் எதிர்பார்த்த பொறுப்புகள் உங்களுக்கு வந்து சேரும். திடீர் பயணங்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. வாகன சம்பந்தமாக ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். புதிய வாகனம் வாங்க யோசனையும் உண்டாகும். பழைய வீட்டை இடித்து புது வீடு கட்டும் யோசனையும் உண்டாகும்.
பிள்ளைகளுக்காக அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். கணவன் மனைவியிடையே சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். எனினும் விட்டு கொடுக்கும் பழக்கம் இருவருக்கும் இல்லாமல் போகும். எப்படியோ சமாளித்து முன்னேறுவீர்கள். சுப பேச்சுவார்த்தைகளும் சுப நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்ளவும், வீட்டில் உங்களது குழந்தைகளுக்கோ அல்லது பெரியவர்களுக்கோ மருத்துவ உதவி தேவைப்படும். உங்களது ஆரோக்கிய நிலையில் முன்னேற்றம் காண்பீர்கள். அலுவலக பணிச்சுமை சற்று அதிகமாகவே இருக்கும். புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும். எதிர்பார்த்த தனவரவு வெளியூரில் அல்லது வெளிநாட்டிலிருந்து வந்து சேரும். வியாபாரிகளுக்கு இன்று எதிர்பார்த்த வரவு அதிகமாகவே இருக்கும். சிறு சிறு வியாபாரிகளுக்கு கூட இன்று அதிகமான லாபத்தை எதிர்பார்க்கலாம். வாகன ஓட்டுநர்களுக்கும் வாகனத்தையே தொழிலாக கொண்டவர்களுக்கும் இன்று சிறப்பு வாய்ந்த நாளாக இருக்கும். கணவன் மனைவியிடையே இன்று சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு பின் விலகும். இன்று மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். கன்னிராசி அன்பர்களே, உங்களது ராசியிலேயே கேது, ராசிக்கு 2ஆம் இடத்தில் சந்திரனின் சஞ்சாரம் உள்ளதால் இன்று சற்று மனத்தடுமாற்றம் அதிகமாகவே இருந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து விடுவீர்கள். அலுவலகத்தில் பணிச்சுமை சற்று தடுமாற்றம் கொள்ளும் விதமாக இருக்கும். நீங்கள் செய்ய வேண்டிய பொறுப்புகள் மற்றும் வேலைகள் இவை செய்ய முடியாத சூழ்நிலை உங்களுக்கு உண்டாகும். திடீரென்று உடல்நலக்குறைவு ஏற்படும். அதற்கான மருத்துவ உதவியும் உங்களுக்கு தேவைப்படும். ஒரு சிலருக்கு வெளியூரிலிருந்து தனவரவு உண்டாகும். ஒரு சிலருக்கு வெளியூர் செல்லும் வாய்ப்பும் உண்டாகும். குழந்தைகளுக்காக இன்று விரைய செலவுகள் செய்வீர்கள். வீட்டில் பெரியவர்களுக்காகவும் மருத்துவ செலவுகள் தேவைப்படும். மனைவியால் சற்று பாதிப்பு உண்டாகும். மனைவி வழி எதிர்பார்த்த உதவி வருவதற்கு சற்று தாமதமாகும். எனினும் கவலை வேண்டாம். வியாபாரிகளுக்கு தனலாபம் அதிகமாகும். வியாபார நிமித்தம் இன்று தொழில் வளர்ச்சி நன்றாகவே இருக்கும். வெளியூர் வெளிநாடு தொடர்பால் வியாபாரம் பெருக்கும். எதிர்பார்த்த தனவரவும் அதிகமாகவே இருக்கும். இரும்பு சம்பந்தமான தொழில்களில், வாகன சம்பந்தமான தொழில்களில் எல்லாம் இன்று இரட்டிப்பு லாபம் உண்டாகும். கட்டட கலைஞர்களுக்கும் கலைத்துறையில் உள்ளவர்களுக்கும் புதிய வாய்ப்புகளும் தொழில் வாய்ப்புகளும் உண்டாகும். போட்டி மனப்பான்மை குறையும். எடுத்த காரியத்தை இன்று வெற்றியாக முடிக்க யோசனை உண்டாகும். எனினும் அதை தாமதமாக முடிக்கும் சூழலும் உருவாகும். கடன் சுமை சற்று அதிகமாகவே இருக்கும். அது தீருவதற்காக அல்லது வாங்கின கடனை கொடுப்பதற்காக மறுகடன் வாங்க வேண்டிய சூழலும் உருவாகும். இன்று காத்திருந்த இனிய செய்தி உங்களுக்கு வந்து சேரும். பெண்களால் இன்று மனமகிழ்ச்சி கிடைக்கும் விதமாக இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே சிறு சிறு கலகங்கள் பணப்பிரச்சனைகளால் ஏற்படும். எனினும் இன்று அது சாதகமான பலனை தரும். இன்று மிகவும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக உங்களுக்கு அமையும். துலாம் ராசி அன்பர்களே, உங்கள் ராசியிலேயே சந்திரனின் சஞ்சாரம். ராசிக்கு 5ஆம் இடத்தில் சனி, 6ஆம் இடத்தில் சூரியன், சுக்கிரன், ராகு, புதன். உங்களது எதிர்பார்ப்புகள் யாவும் இன்று நிறைவேறும். தாயார் வழி அனுகூலமான பலன்கள் உண்டாகும். சகோதரர் வழி எதிர்பார்த்த நன்மைகள் வந்து சேரும். திடீர் பயணங்களால் அலைச்சலும் சற்று செலவுகளும் உண்டாகும். எனினும் வரவுகள் அதிகமாகவே இருக்கும். தொழிலில் எதிர்பார்த்த வெற்றி உண்டாகும். உலோகம் சம்பந்தமாக, இரும்பு சம்பந்தமாக, பட்டறை தொழில் சம்பந்தமாக, துணி சம்பந்தமாக, இது போன்ற வியாபாரம் செய்பவர்களுக்கும் உணவு சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இரட்டிப்பு லாபம் உண்டாகும். இன்று சிறு சிறு தடுமாற்றங்களும் கோபங்களும் வந்து சேரும். உடல்நிலையில் அக்கறை கொள்வது நல்லது. உங்களது உடல் நலனை கவனிக்காமல் பிறருக்காக எதை வேண்டுமானாலும் செய்யக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உண்டாவதால் உடல் நலனில் அக்கறை உங்களுக்கு இருக்காது. உங்களது உடல் நலனில் அக்கறை கொள்வது நல்லது. பிறருக்காக நீங்கள் வரிந்து கட்டிக்கொண்டு எதை வேண்டாலும் செய்வதால் உங்களது குடும்பத்தை கவனிக்க தவறி விடுவீர்கள். அதனால் சில பிரச்சனைகள் குடும்பத்தில் உண்டாகும். கணவன் மனைவியிடையே சிறு சிறு தர்க்கங்கள், கலகங்கள் வந்து போகும். எனினும் இன்று எதிர்பார்த்த தனவரவு உண்டாகும். எதிர்பார்த்த தொழில் வளர்ச்சியும் உண்டு. வியாபாரிகளுக்கு சிறந்த லாபம் இன்று வந்து சேரும். எதிர்பார்த்த வெற்றியுடன் குடும்ப மகிழ்ச்சியும் உண்டாகும். இன்று மிகவும் நன்மை நிறைந்த நாளாகவும் தன வளர்ச்சி அதிகமாக இருக்கும் நாளாகவும் இன்றைய நாள் உங்களுக்கு விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று மிகவும் சுறுசுறுப்பாக காணப்படுவீர்கள். ஒரு சிலருக்கு உடல்நிலை பாதிப்பு உண்டாகும். காய்ச்சல், தலைவலி மற்றும் உஷ்ண நோய், இது போன்ற உடல் பிரச்சனைகள் ஏற்படும். சிலருக்கு வயிற்று உபாதைகள் உண்டாகும்.
பயணங்களால் ஒரு சிலருக்கு சில சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. உடல் நலனில் அக்கறை கொள்ளவும். தேவையில்லாத உணவை உட்கொண்ட பின் வயிற்று உபாதை வராமல் பார்த்து கொள்ளவும். பெண்களால் இன்று மனமகிழ்ச்சி உண்டாகும். பெண்களுக்காக இன்று நீங்கள் நிறைய செலவுகள் செய்வீர்கள். பெண்களிடம் கவனமாக நடந்து கொள்ளவும் ஏமாற்றப்படாமல் பார்த்து கொள்ளவும். காதல் கைகூடும். திடீர் திருமண பேச்சு குடும்பத்தில் உண்டாகும். எதிர்பார்த்த தனவரவு வெளிநாட்டிலிருந்து வந்து சேரும். திடீர் பயணங்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. பிறர் விஷயத்தில் தேவையில்லாமல் தலையிட வேண்டாம். கொடுக்கல் வாங்கலில் சிறப்பான பலன் உண்டு. தேவையில்லாத கடன் பிரச்சனையில் மாட்டிக்கொண்டு முழிப்பீர்கள். கொடுத்த வாக்கை நிறைவேற்ற முடியாமல் சிலர் தவிப்பார்கள். ஒரு சிலருக்கு தனவரவு அதிகமாகவே இருக்கும். வெளிநாடு தொடர்பால் எதிர்பார்த்த தனவரவு உண்டாகும். இன்று அனுகூலமான நாளாக இருக்கும். கேஸ் வழக்குகள் யாவும் இன்று வெற்றியாகும் வாய்ப்பும் உண்டு. சட்டத்துறையில் இருப்பவர்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். சீருடை அணிந்தவருக்கு இன்று சிறப்பான நாளாக அமையும். எதிர்பார்த்த தனவரவும் உண்டாகும். எதிர்பார்த்த தொழில் மாற்றமும் உண்டாகும். ஒரு சிலருக்கு அலுவலக பணிச்சுமை சற்று அதிகமாக இருந்தாலும் இன்று நண்பர்களின் உதவியுடன் அதை செய்து முடிப்பீர்கள். கூட்டு தொழிலில் சிறப்பான பலன் உண்டு. கட்டடக் கலைஞர்களுக்கும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கும் புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். பூமி சம்பந்தமான தொழிலில் பூமி விற்பது வாங்குவது இதுபோன்ற தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று தனவரவு நன்றாகவே இருக்கும். புதிய தொழில் வாய்ப்புகளும் உண்டாகும். ஒரு சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டங்களும் உண்டாகும். தகப்பனார் வழி நீங்கள் எதிர்பார்த்த தனவரவு உண்டாகும். தாயார் வழி அனுகூலமான பலன்கள் உண்டு. அரசியலில் நீங்கள் எதிர்பார்த்த பொறுப்புகள் உங்களுக்கு வந்தடையும். இன்று பயணங்களால் மகிழ்ச்சி பெறும் விதமாகவே இருக்கும். இன்று கணவன் மனைவியுடன் அன்பாக இருப்பீர்கள். மிகவும் மகிழ்ச்சியுடன் இன்று காணப்படுவீர்கள். இன்று அனைத்தும் சாதகமான நாளாக உங்களுக்கு அமையும். தனுசு ராசி அன்பர்களே, எதிர்பார்த்த தனவரவுடன் நீங்கள் எதிர்பார்த்த செய்தியும் உங்களுக்கு உண்டாகும். அலுவலக பணிச்சுமையில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். நீண்ட நாட்களாக சத்ரு சம்பந்தமாக ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். அதாவது எதிரி தொல்லைகளுக்கு முடிவு கட்டுவீர்கள். உங்களது எதிரிகள் தானே அழிந்துவிடும் சூழலும் உருவாகும். பிறரது பேச்சை கேட்டு உங்களது அதிகாரிகளால் நீங்கள் படாத பாடுபட்டிருப்பீர்கள். அவையாவும் சாதகமான சூழலை உங்களுக்கு தரும். உங்கள் அதிகாரி உங்களை விட்டு விலகி செல்லும் வாய்ப்பும் வந்து சேரும். அதனால் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். ஒரு சிலருக்கு பயணங்களால் அனுகூலமான பலன்கள் உண்டாகும். அரசியல் சம்பந்தமாக அலைச்சல் உண்டாகும். எதிர்பார்த்த பதவிக்கு போட்டி பொறாமைகள் உண்டாகும். அதையெல்லாம் இன்று நீங்கள் பயணித்து அதை சரிகட்டி விடுவீர்கள். கல்வி சம்பந்தமாக வேலை வாய்ப்பு வந்து சேரும். வெளிநாடு உறவால் எதிர்பார்த்த தொழில் வளர்ச்சி உண்டாகும். தாயாரின் உடல்நிலையில் சற்று அக்கறை கொள்வது நல்லது. தாயாரின் உடல்நிலையில் முன்னேற்றம் காண்பீர்கள். பிள்ளைகளுக்காக அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். பிள்ளைகள் வழி நீங்கள் எதிர்பார்த்த உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சிலருக்கு எடுத்த கடனை திரும்ப அடைக்கக்கூடிய வாய்ப்பும் அதற்கான உதவியும் கிடைக்கும். நீண்ட நாட்களாக காத்திருந்த சுபசெய்தி உங்களுக்கு வந்து சேரும். கூட்டு தொழில்களில் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் உண்டு. புதிய தொழில் செய்ய யோசனை உருவாகும். ஒரு சிலருக்கு 2 சக்கர வாகனமோ அல்லது 4 சக்கர வாகனமோ வாங்கும் யோகமும் உண்டாகும். பூமி சம்பந்தமான தொடர்பால் எதிர்பார்த்த லாபம் உண்டு. வியாபாரிகளுக்கு சிறப்பான நாளாக இருக்கும். குறிப்பாக பெண்களுக்கு இன்று மிகவும் தனவரவு அதிகமாக இருக்கும் நாளாக இருக்கும். அவர்கள் செய்யும் தொழிலில் இன்று வியாபார வளர்ச்சியும் அவர்களது பேச்சாற்றல் திறமையால் இன்று அனைத்தும் சாதகமாகவே இருக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே சிறு சிறு கலகங்கள் இருந்தாலும் இன்று மிகவும் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். குழந்தைகளுடன் குடும்பத்துடன் இனிய பயணங்கள் மேற்கொள்வீர்கள். இன்று அனைத்தும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சி நிறைந்ததாகவும் குடும்பத்தில் மன அமைதி கிடைக்கும் விதமாகவும் இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். மகர ராசி அன்பர்களே, உங்களது ராசிநாதன் ராசிக்கு 2ஆம் இடத்தில் உள்ளார். ராசிக்கு 3ஆம் இடத்தில் சூரியனுடன் சுக்கிரனும் ராகுவும் புதனும் உள்ளார். இன்று சகோதரர் வழி உங்களுக்கு எதிர்பார்த்த பலன் உங்களுக்கு கிடைப்பதால் நீங்கள் இன்று மிகவும் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். எடுத்த காரியத்தை இன்று வெற்றியாக முடிப்பீர்கள். கால்நடைகளால் அனுகூலமான பலன்கள் உங்களுக்கு வந்து சேரும்.
இன்று பூமி சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். கேஸ் வழக்குகள் சாதகமான பலனை தரும். சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கு இன்று சாதகமான பலன் உண்டாகும். சீருடை அணிந்தவர்களுக்கு இன்று சிறப்பான நாளாகவும் அவர்கள் எதிர்பார்த்த வெற்றி செய்தியும் வந்து சேரும். ஒரு சிலருக்கு இடம் மாற்றம், பதவி மாற்றம் உண்டாகும். ஒரு சிலருக்கு வெளியூரில் வேலை பார்க்கும் வாய்ப்பும் வந்து சேரும். கல்வி சம்பந்தமாக புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும். பூமி சம்பந்தமாக, விளைபொருள்கள் சம்பந்தமாக அதிகமான லாபம் உண்டாகும். வாகன ஓட்டுநர்களுக்கும் வாகனத்தையே தொழிலாக கொண்டவர்களுக்கும் இன்று சிறப்பான நாளாக இருக்கும். கட்டடக் கலைஞர்களுக்கும் இன்று தொழிலில் புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். வெகு நாட்களாக தடைப்பட்ட வீடு கட்டும் தொழில் உங்களுக்கு இனிதே நிறைவேறும் விதமாக தன உதவி உங்களுக்கு கிடைக்கும். தாய்மாமன் உறவு முறையில் இருந்து வந்த விரிசல்கள் மாறும். இன்று அனைத்தும் உங்களுக்கு சாதகமான பலனை தரும். மனைவியால் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். உங்களை விட்டு பிரிந்து சென்றவர்கள் உங்களை தேடி வருவார்கள். உங்களது குடும்பத்தில் இன்று மிகவும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும். சுப பேச்சுவார்த்தைகள் குடும்பத்தில் உண்டாகும். உறவினர்களின் வருகையும் சுப பேச்சுவார்த்தைகளும் திருமண தேதி நிச்சயிக்கப்படுதலும் இவையெல்லாம் இன்று உங்களுக்கு மனமகிழ்ச்சி கிடைக்கும் நாளாகவே இருக்கும். வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த தனவரவு அதிகமாகவே இருக்கும். இன்று மிகவும் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். கும்பராசி அன்பர்களே, உங்களது ராசிநாதன் உங்களது ராசியிலேயே உள்ளார். உங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் சூரியனுடன் சுக்கிரனும் ராகுவும் புதனும் உள்ளார். உங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் குரு, 5ஆம் இடத்தில் செவ்வாய். பூமி சம்பந்தமான கேஸ் வழக்குகள் யாவும் இன்று சாதகமான பலனை அளிக்கும். 2 நாட்களாக நீங்கள் அனுபவித்து வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டாகும். கேஸ் வழக்குகள் இன்று வெற்றி பெறும் சூழல் உருவாகும். சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். கல்வி சம்பந்தமாக எடுத்த கடனை இன்று கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். நண்பர்களின் உதவியுடன் நீங்கள் அதை செய்து முடிப்பீர்கள். புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி காண்பீர்கள். உங்களது குடும்ப தொழில்கள் சம்பந்தமாக உங்களுக்கு வெளியூர் பயணங்கள் கை கொடுக்கும். அரசியலில் உள்ளவர்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். கூட்டு தொழில்கள் யாவும் இன்று சிறப்பான பலன் அளிக்கும். நண்பர்களுடன் இனிய பயணங்கள் மேற்கொள்வதன் மூலம் வியாபார வளர்ச்சி உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். இன்று திடீரென்று வெளிநாடு செல்லும் வாய்ப்புகள் உண்டாகும். கல்வி சம்பந்தமாக வெளிநாடு அல்லது வெளியூரில் படிக்கும் வாய்ப்புகளும் உண்டாகும். அதற்கான உதவியும் உங்களுக்கு வந்து சேரும். பூமி லாபம் உண்டு. பூமி விற்பது வாங்குவது, வாகனம் விற்பது வாங்குவது போன்ற தொழில்களில் எல்லாம் இன்று சிறப்பான லாபம் உங்களுக்கு உண்டாகும். எடுத்த காரியத்தை இன்று வெற்றியாக முடிப்பீர்கள். இன்று அனைத்தும் சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும். கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். இன்று மிகவும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக உங்களுக்கு அமையும். மீனராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் உள்ளதால் இன்று எதிலும் கவனமாக இருப்பது நல்லது. பயணங்களை சற்று தள்ளி வைப்பது உங்களுக்கு நல்லது. தேவையென்றால் மட்டுமே பயணங்களை மேற்கொள்ளவும். புதிதாக ஏதும் செய்ய வேண்டாம். புதிய முயற்சியில் ஈடுபட வேண்டாம். கொடுக்கல் வாங்கலில் சற்று கவனமாக இருப்பது நல்லது. வீண் பேச்சுவார்த்தைகளை தவிர்க்கவும். நண்பர்களிடம் கலகிக்க வேண்டாம். நண்பர்கள் வழி நீங்கள் எதுவாக இன்று சரியாக பேசினாலும் அது தவறாக முடியும் வாய்ப்பு உள்ளது. நீங்கள் தமாசாக பேசுவீர்கள். அது பெரிய விஷயமாக மாறும் சூழலும் உருவாகும். உங்களது வாக்கிற்கு இன்று அதிகம் மதிப்பும் கிடைக்காது. இன்று மனதிற்கு தடுமாற்றம் உண்டாகும். உடல் உபாதைகள், தலைவலி மற்றும் இரத்த சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படும். எனினும் வியாபாரத்தில் அதிகமான வளர்ச்சியும் உண்டாகும். தொழிலில் போட்டி மனப்பான்மை இருந்தாலும் தொழில் வளர்ச்சி நன்றாகவே இருக்கும். நண்பர்களின் உதவி கேட்ட இடத்திலிருந்து பணம் வருவதற்கு சற்று தாமதமாகும். மருத்துவ தொழில், மருத்துவ உபகரணங்கள் விற்பது வாங்குவது போன்ற தொழில் சிறப்பான பலனை அளிக்கும். வியாபாரத்தில் எந்தவிதமான பிரச்சனையும் உங்களுக்கு இல்லை. கேட்ட இடத்திலிருந்து பணம் வருவதற்கு சற்று தாமதமாகும். கேஸ் வழக்குகளில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது. பிறருக்காக கேஸ் வழக்குகளில் உதவ போய் மாட்டிக்கொள்ள வேண்டாம். இன்று கணவன் மனைவி இடையே கலகங்கள் பணம் சம்பந்தமாக அதிகமாகவே இருக்கும். சகோதர வழியில் அனுகூலமான பலன்கள் உண்டு. புரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். மீனராசியில் புரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு தான் இன்று சந்திராஷ்டமம் இருப்பதால் இந்த நட்சத்திர அன்பர்கள் கவனமாக இருக்கவும், உடல் உபாதைகள் வராமல் பார்த்து கொள்ளவும். மனைவி
மற்றும் கணவனிடம், குழந்தைகளிடம், வீட்டில் பெரியவர்களிடம் கலகிக்க வேண்டாம். தேவையில்லாத விதண்டாவாதங்கள் ஏதும் செய்ய வேண்டாம். நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செயல்களும் உங்களுக்கு விபரீதமாக இருப்பதால் நீங்கள் இன்று அனைத்திலும் கவனமாக இருக்கவும். தொழிலில் பிரச்சனை ஏதும் இல்லை. தொழில் வளர்ச்சி நன்றாகவே இருக்கும். இன்று இதிலும் கவனமாக இருப்பதும் ஆலய தரிசனம் செய்வதும் இன்று உங்களுக்கு நன்மை அளிக்கும். இன்றைய நாள் இனிமையான நாளாக அமையட்டும். இறைவனின் அருளால் அனைவரது இல்லத்திலும் சர்வ ஐஸ்வர்யங்களும் நிறையட்டும். எனக்கு நீங்கள் அளித்து வந்து கொண்டிருக்கும் ஆதரவிற்கு மிக்க மிக்க நன்றி அன்பர்களே. மீண்டும் நாளை ஆன்மீக பதிவில் சந்திப்போம். மிக்க நன்றி அன்பர்களே.